இப்படிலாம் சொல்றீங்க. ஆனா வந்துட்டு சிறுபான்மையினரோட நாடி துடிப்பே வந்து முதல்வர் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அமைச்சர் நாசர் வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? மேடம், அரசியல்ல இதெல்லாம் வந்து அவங்க பேச வேண்டிய சூழ்நிலை. பேசி தான் ஆகணும். நாடி துடிப்புன்னுவாங்க. அவங்களுக்கு தெரியாத டயலாக்லாம் அரசியல்வாதிகளுக்கு தெரியாத டயலாக் கிடையாது. அவங்க பேசுவாங்க. அவங்க வந்து தன் பதவியை தக்க வைக்கணும். மறுபடியும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். மறுபடியும் நமக்கு வந்து ஒரு சீட்டுக்கு போகணும் அப்படின்னா அவங்க பேசுவாங்க. நாங்க அப்படி பேசணும்னு அவசியம் கிடையாது. அவங்க என்னைக்கு வெள்ளை அறிக்கை குடுக்குறாங்களோ, அதே நானு வந்து அதே நாள்ல உங்களுக்கு நான் வந்து திறக்கப்படாத சபையினுடைய அறிக்கைய நான் குடுக்குறேன் உங்களுக்கு. சரி, இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, இப்போ எடப்பாடியார் வரைக்கும் எப்பவுமே வந்து சிறுபான்மையர் அதுக்காகன்னு கிடையாது. பொதுவாகவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லீம் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ரம்லான் அப்போவா இருக்கட்டும், இல்லை கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எப்பவுமே வந்து அவங்க வந்து பங்கேற்றுப்பாங்க. மக்களோட ஒன்றிணைஞ்சு வந்து செயல்படுவாங்க. அந்த மாதிரி திமுகவில் எதுவும் நடந்திருக்கா? இல்லை இப்போதான் அவங்க வந்து புதுசாக பண்ணுறாங்களா? அதாவது போன வருஷம் நடத்தல. போன வருஷம் சேகர் பாபு சார் நடத்துனாங்க. போய் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு முந்தின வருஷம் நடத்துனாங்க. இந்த வருடம் மனிதநேய கிறிஸ்மஸ்ன்னு ஒண்ணு நடத்துறாங்க. மேடம், நாங்க கிறிஸ்மஸ் விழா நடத்துறத பத்தியோ, கிறிஸ்மஸ் பண்றத பத்தியோ, கேக் வெட்டுறத பத்தியோ, ஊட்டுறத பத்தியெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. என்ன பிரச்சனை, என்ன சிறுபான்மை மக்களுக்கு நீங்க வந்து ஆலய புனரமைப்புக்கு ஒரு நிதிய குடுக்குறீங்க. அரசு நிதிய குடுக்குறீங்க. 6 கோடி சில்லற குடுக்குறீங்க. தமிழ்நாட்டுல எத்தனை தேவாலயத்தை நீங்க புனரமைச்சீங்க? நீங்க வந்து இது செய்றோம், அதை செய்றேன்றீங்களே, செஞ்சு முடிச்சு காமிங்கன்னு தான் நான் சொல்றோம்.